வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியலில் முக்கிய அப்டேட்டை பார்க்க போகிறோம். இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஜெயிச்ச எல்லாமே எம்எல்ஏவாக பதவி ஏற்றுக்கிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியேற்க வரும்போது விஜயை பார்த்து வணக்கம் வைத்ததாகவும், அதுக்கு விஜய் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல, பதிலுக்கு வணக்கம் வைக்கவே இல்லை விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி பரவிக்கு இருக்கு. அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது அதில் உண்மை இல்லைங்க. எடப்பாடி பழனிசாமி பதவியேற்க வரும்போது விஜய்க்கு வணக்கம் வைக்கல. லெஃப்ட் சைடு லாஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா செவுத்தில் ஜெயலலிதா அவர்களுடைய படம் மாட்டப்பட்டுள்ளது. ஜெயலலிதா அவர்களுக்கு தான் வணக்கம் வச்சாங்க எடப்பாடி. ஜெயலலிதா அவர்களுடைய அந்த ஃபோட்டோவை பார்த்து கும்பிட்டுட்டு பதவி ஏற்றுக்கிட்டாரு. பதவி ஏற்று முடிச்சு எடப்பாடி பழனிசாமி அவருடைய இருக்கையில் போய் அமர்ந்தார் பார்த்தீங்களா. அமர்ந்ததுக்கப்புறம் விஜயை பார்த்து வணக்கம் வச்சிருக்காரு. அதுக்கு விஜய் பதிலுக்கு வணக்கம் வச்சிருக்காரு. இதுதான் உண்மை. சமூக வலைதளத்தில் ஃபேக் நியூஸும் பரவிக்கு இருக்கு. ரெண்டாவது என்ன பார்க்க போறோம்னா, மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அண்ணாமலை அட்ரஸ் பண்ணியிருக்காரு. செந்தில் பாலாஜி மினிஸ்டராக இருந்தபோது, மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தபோது டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதலில் ஊழல் நடந்திருக்கு, 397 கோடி ரூபாய் அளவுக்கு ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு அறப்போர் இயக்கம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க. ஹைகோர்ட்டில் ஹைகோர்ட்டு இந்த கேஸை சிபிஐக்கு மாற்ற உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. சிபிஐ விசாரணை செய்ய ஹைகோர்ட்டு ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஹைகோர்ட்டுடைய உத்தரவை எதிர்த்து மின்சார வாரியம் பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தில் மின்சார வாரியம் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. இதுக்கு தான் அண்ணாமலை கேட்டிருக்காரு, புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்யறதுக்கு முன்பாக மின்சார வாரியம் புது கவர்மெண்ட் கிட்ட ஒப்புதல் வாங்கினுச்சா? பழைய திமுக கவர்மெண்ட் போய் புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த புது கவர்மெண்ட் கிட்ட மின்சார வாரியம் ஒப்புதல் வாங்கி மேல்முறையீடு பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்னு அண்ணாமலை மிக முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட்டு மேல்முறையீடுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அண்ணாமலை இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக ஆட்சியில் சிபிஐ விசாரணைக்கு தமிழகத்தில் ஏதாவது ஒரு வழக்கை சிபிஐ விசாரிக்கணும்னா தமிழக அரசாங்கத்துக்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். தமிழக அரசாங்கம் ஓகே சொன்னால் மட்டும்தான் சிபிஐ அந்த கேஸை விசாரிக்க முடியும். அப்படி ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க திமுக கவர்மெண்ட். அண்ணாமலை புதிதாக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய டிவிகே கவர்மெண்ட் இந்த முடிவை மாற்றணும். தமிழகத்தில் எந்த கேஸை சிபிஐ விசாரிக்கிறதா இருந்தாலும் அதற்கான பொது ஒப்புதலை டிவிகே கவர்மெண்ட் சிபிஐக்கு வழங்கணும். முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு. திமுக கவர்மெண்ட் தான் தமிழக அரசாங்கத்துடைய அனுமதி மஸ்ட் அப்படின்னு மாற்றினாங்க. அதை இப்போ டிவிகே மாற்றணும் அப்படின்னு அண்ணாமலை ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. சிபிஐ விசாரணைக்கு அவங்களுக்கு பொது ஒப்புதலை வழங்குங்க அப்படின்னு மிக முக்கியமான ஒரு டிமாண்ட் பண்ணியிருக்காரு. டிவிகே கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். திருப்பத்தூர் தொகுதி கேஸ் இருக்குல்ல, பெரிய கருப்பன் போட்டிருக்காருல கேஸ், போன வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்ல. இப்போ தேர்தல் ஆணையம் கோர்ட்டில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, பெரிய கருப்பன் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டில் எந்த ஆதாரமும் இல்லை, தபால் வாக்கு ஒரு தொகுதியிலிருந்து இன்னொரு தொகுதிக்கு மாற்றி அனுப்பிட்டாங்க அப்படின்னு பெரிய கருப்பன் சொல்லியிருக்காரு. என் தொகுதிக்கு வர வேண்டிய ஒரு தபால் வாக்கு இன்னொரு தொகுதிக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு எந்தவித ஆதாரமும் இல்லை. இது சம்பந்தப்பட்ட கேஸை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வழக்கு தான் பெரிய கருப்பன் போட்டிருக்கணும். அதை விட்டுட்டு ரிட் பெட்டிஷன் போட்டது தப்பு. ஃபைனோட அபராதத்தோட இந்த கேஸை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் திமுகவுக்கு செக் வச்சிருக்காங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.